பயத்தை விரட்டுங்கள், சிங்கம் போல எழுந்து நில். விவேகானந்தரின் அதிரடி பேச்சு. உங்கள் இதயத் துடிப்பை ஒரு நிமிடம் கவனித்துப் பாருங்கள். அது பயத்தினால் துடிக்கிறதா அல்லது லட்சியத்திற்காக துடிக்கிறதா? இந்த உலகம் உங்களை ஒரு மூலையில் முடக்கி போட பார்க்கிறது. உன்னால் முடியாது, உனக்கு தகுதியில்லை, நீ தோற்று விடுவாய் என்று உங்கள் காதுகளில் விஷத்தை விதைக்கிறது. ஆனால் இதோ ஒரு சிங்கத்தின் கர்ஜனை கேட்கிறது. சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், பயமே மரணம், பயமே பாவம், பயமே நரகம். நீங்கள் எதைக் கண்டு அஞ்சுகிறீர்களோ அது உங்களை அடிமையாக்கும். நீங்கள் ஒரு சாதாரண மனிதப் பிறவி அல்ல, நீங்கள் அழியாத ஆன்மாவின் குழந்தைகள். அந்த மகாசக்தி உங்களுக்குள் இருக்கும்போது ஒரு சிறு தோல்வியைக் கண்டு ஏன் நடுங்குகிறீர்கள்? மற்றவர்கள் உங்களை பார்த்து சிரிப்பார்கள் என்ற பயமா? அல்லது வறுமை வந்துவிடுமே என்ற பயமா? நினைவில் கொள்ளுங்கள், கோழைகள் தினமும் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வீரன் ஒரு முறைதான் சாவான். உங்கள் பயத்தை இப்போதே சுட்டெறியுங்கள். அந்த பயத்தின் கண்களை நேருக்கு நேர் பார்த்துச் சொல்லுங்கள், நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன் என்று. இன்று நீங்கள் எடுக்கும் அந்த ஒரு முடிவு உங்கள் தலைவிதியை மாற்றப் போகிறது. எழுந்து நில்லுங்கள், உங்கள் பலவீனத்தை உதறித் தள்ளுங்கள். இதோ ஒரு புதிய மனிதனாக பிறக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது. விவேகானந்தரின் எந்த வார்த்தை உங்களை சீறி எழ வைத்தது என்பதை மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள். அப்படியே லைக் பட்டனை தட்டிவிடுங்கள். ஒரு ஆட்டு மந்தைக்குள் வளர்ந்த சிங்கக்குட்டியின் கதையை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? அது ஆடுகளைப் போலவே கத்தியது, ஆடுகளைப் போலவே பயந்து ஓடியது. ஒரு நாள் ஒரு பெரிய சிங்கம் வந்து அதை குளக்கரைக்கு இழுத்துச் சென்றது. அதன் நிழலை பார்க்க வைத்தது. நீ ஆடு அல்ல, நீ ஒரு சிங்கம் என்று கர்ஜித்தது. இன்று உங்கள் நிலையும் அதுதான். இந்த சமூகம் உங்களை ஒரு ஆடாக மாற்றிவிட்டது. பயப்படு, அடங்கிப்போ, இதுதான் உன் விதி என்று உங்களை சங்கிலியால் பிணைத்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் விவேகானந்தர் உங்கள் காதுகளில் வந்து கத்துகிறார், நீ பாவம் அல்ல, நீ பலவீனமானவன் அல்ல, நீ ஒரு தூங்கும் சிங்கம், எழுந்திரு. உங்கள் பலவீனத்தை சொல்லிக் கொண்டிருப்பவன் உங்கள் எதிரி. உங்களை நீங்களே தாழ்வாக நினைப்பதுதான் நீங்கள் செய்யும் மிகப்பெரிய தற்கொலை. விவேகானந்தர் முழங்குகிறார், உலகத்திலுள்ள அத்தனை சக்திகளும் ஏற்கனவே உனக்குள் இருக்கின்றன. உன் கைகளால் உன் கண்களை மூடிக்கொண்டு இருட்டாக இருக்கிறது என்று ஏன் அழுகிறாய்? கைகளை எடு, உன் கண்களை திறந்து பார். அண்ட சராசரமே உன் காலடியில் கிடக்கும். சூரியனை மேகங்கள் மறைக்கலாம், ஆனால் அழிக்க முடியாது. அதேபோல் கவலைகளும் தோல்விகளும் உங்கள் சக்தியை சிறிது காலம் மறைக்கலாம், ஆனால் உங்களை வீழ்த்த முடியாது. நீங்கள் ஒரு சாதாரண மனித பிறவி அல்ல, நீங்கள் எரியும் நெருப்பு. உங்களை நீங்களே பலவீனமானவன் என்று சொல்வதை இன்றுடன் நிறுத்திக் கொள்ளுங்கள். அந்த சிங்க கர்ஜனையை உங்கள் இதயத்தில் ஒலிக்கச் செய்யுங்கள். இப்போது சொல்லுங்கள், நீங்கள் ஆடாக வாழப்போகிறீர்களா அல்லது காட்டை ஆளும் சிங்கமாக மாறப்போகிறீர்களா? உங்கள் வாழ்க்கையின் கடிவாளத்தை யாரிடம் கொடுத்திருக்கிறீர்கள்? விதியிடமா அல்லது உங்களை சுற்றி இருக்கும் மனிதர்களிடமா? என் நேரம் சரியில்லை, எனக்கு அதிர்ஷ்டமில்லை என்று புலம்புவதை இப்போதே நிறுத்துங்கள். சுவாமி விவேகானந்தர் உங்கள் ஆன்மாவை தட்டி எழுப்புகிறார். நீயே உனது தலைவிதியை தீர்மானிப்பவன். உனக்கு தேவையான அத்தனை ஆற்றலும் உதவியும் உனக்குள்ளேயே இருக்கின்றன. நீங்கள் ஒரு பலவீனமான பிண்டம் அல்ல, நீங்கள் ஒரு மாபெரும் சக்தியின் எரிமலை. எதற்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? யாராவது வந்து உங்களை காப்பாற்றுவார்கள் என்றா? அல்லது வானத்திலிருந்து ஒரு அதிசயம் நிகழும் என்றா? விவேகானந்தர் சொல்கிறார், உதவிக்கு வெளியே எங்கும் தேடாதே, உனக்கு நீயே உதவி செய்து கொள். ஒரு சிறு தோல்வி வந்ததும் ஏன் முடங்கிப் போகிறாய்? ஏன் உன் கண்ணீரை உலகிற்கு பறைசாற்றுகிறாய்? விழுவது மானுட இயல்பு, ஆனால் விழுந்த இடத்திலேயே கிடப்பது கோழைத்தனம். ஒரு வீரன் 1000 முறை வீழ்ந்தாலும் 1001வது முறையாக எழுந்து நிற்பான். அந்த வீரத்தின் அடையாளம்தான் விவேகானந்தர். அவர் முழங்குகிறார், உன் பலவீனத்தை ஒருபோதும் ஒப்புக்கொள்ளாதே. நீ பாவம் என்று சொல்லாதே, நீ பலவீனமானவன் என்று சொல்லாதே. உலகம் உன்னை பார்த்து சிரிக்கும் போது நீ உன் இலக்கை நோக்கிச் சிரி. அவர்கள் உன்னை கல்லால் அடிக்கும்போது அந்த கற்களைக் கொண்டே உன் வெற்றி கோட்டையை கட்டு. என்னால் முடியும் என்று நீ சொல்லும் அந்த ஒரு நொடியில் பிரபஞ்சத்தின் அத்தனை சக்திகளும் உனக்கு பின்னால் வந்து நிற்கும். பயம் என்பது ஒரு மாயை, அது ஒரு காணல் நீர். நீ நெருங்கிச் சென்றால் அது மறைந்துவிடும். விவேகானந்தரின் வார்த்தைகளில் நெருப்பு இருக்கிறது. அந்த நெருப்பை உன் இதயத்தில் ஏற்று. தூங்குகின்ற ஆன்மாவை எழுப்புங்கள். அது விழித்துக் கொண்டால் பெருமை வரும், வெற்றி வரும், அனைத்தும் வரும். இன்று நீ எடுக்கும் இந்த வைராக்கியம் உன் பரம்பரைக்கே பெருமை சேர்க்கப் போகிறது. சோம்பேறித்தனத்தை தூக்கி எறி. நாளை செய்யலாம் என்ற எண்ணத்தை சுட்டெறி. இப்போதே, இந்த நொடியே அந்த சிங்கமாக மாறு. உன் இலக்கை அடையும் வரை உனக்கு ஓய்வு கிடையாது, தூக்கம் கிடையாது. நீ சாதாரண மனிதனாக பிறந்து சாதாரண மனிதனாக சாக பிறந்தவன் அல்ல. வரலாற்றில் உன் பெயர் பொறிக்கப்பட வேண்டும். நீ ஒரு சாதனையாளன். இப்போது கர்ஜித்துச் சொல், நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன், நான் வென்று காட்டுவேன் என்று. எழுமின், விழுமின். உன் வெற்றி சிகரத்தை அடையும் வரை ஒரு கணம் கூட தயங்காதே. நீங்கள் எதற்காக பிறந்தீர்கள்?
வெறும் உண்ணவும் உறங்கவும் பின் ஒரு நாள் காணாமல் போகவுமா? இல்லை. விவேகானந்தர் உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார். நீ இந்த உலகிற்கு வந்துவிட்டு போனதற்கு என்ன அடையாளத்தை விட்டுச் செல்லப் போகிறாய்? ஒரு சிறு புழு கூட தன் வாழ்நாளை கடந்து செல்கிறது. ஆனால் மனிதனாக பிறந்த நீ உலகத்தையே அதிர வைக்க வேண்டாமா? சுவாமிஜி இளைஞர்களிடம் கேட்டது வெறும் கைகளை அல்ல, இரும்பை போன்ற தசைகளையும் எஃப்கை போன்ற நரம்புகளையும் கொண்ட வீரத்தை. அவர் சொல்கிறார், எனக்கு 100 இளைஞர்களை கொடுங்கள், நான் இந்த தேசத்தையே மாற்றிக் காட்டுகிறேன். அந்த 100 பேரில் ஒருவனாக நீ ஏன் இருக்கக்கூடாது? உனக்குள் இருக்கும் அந்த பேராற்றலை ஏன் தூங்க விடுகிறாய்? பயப்படாதே. உலகம் உன்னை தூற்றினால் தூற்றட்டும். அவர்கள் உன் மீது சேற்றை எறிந்தால் எரியட்டும். தன் நம்பிக்கை இல்லாதவன்தான் நாத்திகன் என்கிறார் விவேகானந்தர். கடவுளை நம்புவதற்கு முன் உன்னை நீ நம்பு. உன் கால்கள் தரையில் உறுதியாக பதியட்டும். உன் கண்கள் இலக்கை நோக்கி தீயாக எரியட்டும். ஒரு லட்சியத்தை எடுத்துக்கொள். அதை உன் வாழ்க்கையாக மாற்று. அதையே கனவு காண். அதையே சுவாசி. உன் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் அந்த லட்சியமே நிறைந்திருக்கட்டும். அப்போது வெற்றி உன்னை தேடி வராது, உன் காலடியில் வந்து விழும். தயக்கத்தை உதறித் தள்ளுங்கள். என்னால் முடியுமா என்ற கோழைத்தனமான கேள்வியை நெருப்பில் போடுங்கள். நீ ஒரு சிங்கக்குட்டி என்பதை மறந்துவிட்டு ஆடுகளோடு சேர்ந்து மேயாதே. எழுந்து நில். உன் கர்ஜனை 7 கடல்களையும் தாண்டி கேட்க வேண்டும். விவேகானந்தர் முழங்கிய அந்த வீர வசனத்தை உன் ஆன்மாவில் ஏற்று. மரணமே வந்தாலும் அஞ்சாதே. வெற்றி உன் பக்கம்தான். இன்று நீ எடுக்கும் அந்த ஒரு வீர நடை பல ஆயிரம் பேருக்கு வழிகாட்டியாகப் போகிறது. உலகமே உன்னை பார்த்து வியக்கப் போகிறது. இப்போது சொல், நீ ஒரு சாதாரண மனிதனா அல்லது உலகை ஆளப்போகும் ஒரு மகா சக்தியா? எழுமின், விழிமின். உன் இலக்கை அடையும் வரை ஓயாதே. வெற்றி யாருக்கு தெரியுமா? அதிர்ஷ்டம் உள்ளவனுக்கா? இல்லை. யாருடைய இதயம் மற்றவர்களுக்காக துடிக்கிறதோ, யாருடைய கரங்கள் ஓயாமல் உழைக்கிறதோ அவனுக்கே வெற்றி கிட்டும். நான், எனது, எனக்கு என்று வாழ்பவன் வாழும்போதே செத்தவன். ஆனால் ஒரு லட்சியத்திற்காக தன்னை அர்ப்பணிப்பவன் மரணத்தை வென்றவனாகிறான். பலவீனம் என்பது உங்கள் உடலில் இல்லை, அது உங்கள் மனதில் இருக்கிறது. என்னால் முடியாது என்று நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு முறையும் உங்களுக்குள்ளேயே ஒரு சமாதியை தோண்டுகிறீர்கள். விவேகானந்தர் உங்கள் ஆன்மாவை நோக்கி முழங்குகிறார். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். நீ உன்னை பலவீனன் என்று நினைத்தால் பலவீனன் ஆவாய். நீ உன்னை வலிமையானவன் என்று நினைத்தால் வலிமை உன்னை தேடி வரும். கடினமாக உழைக்க அஞ்சாதே. ஒரு சிறு எறும்பு கூட தன் எடையை விட அதிக பாரத்தை சுமக்கிறது. நீ ஏன் கஷ்டத்தைக் கண்டு பயப்படுகிறாய்? கஷ்டங்கள்தான் உன்னை செதுக்கும் ஒளி. உளிப்படாத கல் சிலையாவதில்லை. வலிகளை தாங்காத மனிதன் சாதனையாளன் ஆவதில்லை. உழைப்பு என்பது ஏதோ கடமைக்காக செய்வது அல்ல, அது ஒரு தவம். சுயநலமின்மையே உனது மிகப்பெரிய சக்தி. நீ உனக்காக மட்டும் ஓடினால் விரைவில் களைத்து விடுவாய். ஆனால் உன் சமூகத்திற்காக, உன் நாட்டிற்காக, உன் லட்சியத்திற்காக நீ ஓடும்போது உனக்கு தெரியாத ஒரு மகா சக்தி உன் உடலுக்குள் பாயும். களைப்பு என்பது உன்னை தொடாது. தோல்வி என்பது உன்னை நெருங்காது. சோம்பேறித்தனம் என்ற நோயை கொல்லுங்கள். நேரமில்லை என்று பொய் சொல்லாதீர்கள். விவேகானந்தரைப் போல 24 மணி நேரமும் ஒரு தீப்பிழம்பாக வாழுங்கள். வானம் இடிந்து விழுந்தாலும் சரி, பூமி பிளந்தாலும் சரி, உன் இலக்கிலிருந்து ஒரு அங்குலம் கூட பின்வாங்காதே. உனது ஒவ்வொரு சொட்டு வியர்வையும் உன் வெற்றி கோட்டையின் அஸ்திவாரம். இப்போது உன் கரங்களை உயர்த்தி அந்த வீர முழக்கமிடு. நான் வீரன், நான் உழைப்பவன், நான் எதற்கும் அஞ்சாதவன். உன் வெற்றி உன் கையில். எழுமின், விழுமின். இதுவரை நீங்கள் கேட்டது வெறும் வார்த்தைகள் அல்ல, இவை உங்கள் ஆன்மாவை மண்ணுறக்கத்திலிருந்து எழுப்ப வந்த மந்திரங்கள். விவேகானந்தர் ஏதோ 100 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு துறவி அல்ல, அவர் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் அந்த வீரத்தின் அடையாளம். இந்த வீடியோ இப்போது முடியப் போகிறது, ஆனால் உங்கள் பயம் இப்போது முடிந்திருக்க வேண்டும். இதோ விவேகானந்தர் தன் இறுதி முழக்கத்தை உங்கள் காதுகளில் ஒலிக்கச் செய்கிறார். உனக்குள்ளே அண்ட சராசரத்தின் சக்தியும் இருக்கிறது. அந்த பேராற்றலை வெளிப்படுத்து. ஒரு புதிய இந்தியாவை உருவாக்கு. ஒரு புதிய வரலாற்றை படை. இனி புலம்பாதீர்கள், விதியை நொந்து கொள்ளாதீர்கள். நீங்கள் தனியாள் அல்ல. விவேகானந்தரின் ஒரு சிறு பொறி போதும் ஒரு காட்டையே எரிக்க. உங்கள் ஒருவனின் மாற்றம் போதும் உங்கள் குடும்பத்தை, உங்கள் சமூகத்தை, ஏன் இந்த உலகத்தையே மாற்ற. என்னால் முடியும் என்பது வெறும் வாசகம் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. இன்றே, இந்த நொடியே உங்களை நீங்களே ஒரு சபதம் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் பயத்திற்கு அடிமையாக மாட்டேன். நான் தோல்விக்கு அஞ்ச மாட்டேன். என் லட்சியத்தை அடையும் வரை நான் ஒரு கணம் கூட ஓயமாட்டேன் என்று. உங்கள் கண்கள் நட்சத்திரங்களைப் போல மின்னட்டும். உங்கள் இதயம் பாறையைப் போல உறுதியாகட்டும். எழுந்து நில்லுங்கள், விழித்துக் கொள்ளுங்கள். உங்கள் இலக்கை அடையும் வரை ஒரு நொடி கூட தயங்காதீர்கள். உலகம் உங்களை கவனிக்கத் தொடங்கிவிட்டது. நீங்கள் ஒரு சாதனையாளராக பிறக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. விவேகானந்தரின் வீர திருமகன்களாக, தீர புதல்விகளாக நிமிர்ந்து நில்லுங்கள்.